இளைஞர்களுக்கு மிக பிடித்தமான விஷயம் ஐஸ்கிரீம். யாரை கேட்டாலும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஐஸ்கிரீமே கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளையில சாப்பிட்டா பால் ஐஸு, கப் ஐஸு, சேமியா போட்டு ஒரு ஐஸ் இருக்கும், சேமியா ஐஸு, இந்த 3-4 ஐஸ் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஐஸ்கிரீம் இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, அது எல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது. என்ன கிறுக்க மாதிரி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அதற்கு பேரு ஃப்ரோசன் டெசர்ட். ஐஸ்கிரீம் வேற, ஃப்ரோசன் டெசர்ட் வேற. அறிவியல் ரீதியாக, உணவியல் ரீதியாக ரெண்டும் வேற வேற. அமுல் நிறுவனம் ஒரு பெரிய வழக்கு போட்டுச்சு, யாரும் ஐஸ்கிரீம் பயன்படுத்தக்கூடாது, நான் மட்டும்தான் பாலில் இருந்து செய்கிறேன், மற்றவெல்லாம் பாலில் இருந்து செய்யலை அப்படின்னு வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வழக்கு நடந்து சமீபத்தில் தீர்ப்பு வந்தது. நல்லா உற்று பாருங்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய பல பன்னாட்டு ஐஸ்கிரீம்ல ஐஸ்கிரீம் என்கிற வார்த்தையே இருக்காது, ஃப்ரோசன் டெசர்ட் என்று. அவர்கள் வழக்கில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரோசன் டெசர்ட் போட்டாங்க. சரி, என்ன சார் இருக்கு, ரெண்டும் இனிப்பா தான் இருக்கு, ரெண்டும் கூலா தான் இருக்கு, ரெண்டும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்டா என்னன்னு தோணலாம். ஆனா ஐஸ்கிரீமை விட பல மடங்கு ஆபத்து இந்த ஃப்ரோசன் டெசர்ட்ல இருக்கு. அது கெட்டு போகாமல் இருக்க, அது மேலே ஒவ்வொரு படலமாக இருப்பதற்கு, அதுல ஒரு சிறப்பான மனம் வருவதற்கு, அதிலிருந்து குறிப்பிட்ட சுவையை, காப்புரிமை பெற்ற சுவையை கொடுப்பதற்கு என்று பல்வேறு ரசாயன கூறுகள் ஒவ்வொரு ஃப்ரோசன் டெசர்ட்டுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம இளைஞர்கள் கூடி போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம்.